ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடின்னு பிடிச்சிருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமாக கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்குது. அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறதுக்கு போல கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த அம்மா மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றொருவருக்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, வலைதளத்தில் வந்திருக்குது, தொலைக்காட்சியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆமா, அப்படித்தானே?